ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினோட அம்மாங்க வேகமாக உள்ளே போயிட்டுருக்காங்க. ஏமா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க. அவங்க இல்லை, நம்ம வீட்டில் போய் வெயிட் பண்ணலாம், உங்களுக்காக நான் கேக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அதுக்கு நீ கேக் பேரை சொல்லி என்னை டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஃப்ளூக் உங்களை எப்படி மற்ற பேரை சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், பணத்தோட பேரை கேட்டால் தானே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். இவங்க உடனே தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நீங்கள் பண்ண வேலையெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? உங்களை மாதிரி அம்மா ஒரு பொம்பளை இருக்கிறதுக்கு இல்லாமே போகலாம். நீங்கள் என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. உங்கள் பொண்ணவே நீங்கள் ஒரு ஆள் கூட போய் அனுப்பி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன அம்மா அப்படியா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நான் ஒன்றும் அப்படி பண்ண கிடையாது, இவன் பேச்செல்லாம் நீ நம்பிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட பொண்ணோட நல்லதுக்கு தான் நான் எல்லாமே பண்ணுவேன், நான் எப்பயுமே அவளை புஷ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட சிஸ்டர், நீங்கள் தேவையில்லாமல் இங்கே கத்திட்டு இருக்காதீங்க, இந்த இடத்துல கூட சண்டை போடுவீங்களா, இது என்ன மாதிரின்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம சிஸ்டர் இங்கே எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. நான் இங்கே தான் இருப்பேன், அவள் வந்துடுவா. அது எப்படி இன்னைக்கு அவனோட டெத் ஆனிவர்சரிக்கு அவள் போய் வராமல் வேற ஒருத்தவங்க கையில் பொக்கையை கொடுத்து அனுப்பி வைப்பாளா? கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸே கிடையாது. நான் அவளை பார்க்காம வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே நடந்து வந்துட்டுருக்கான். அப்படி வந்துட்டுருக்கும்போது அவனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனது தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தியில அவன் வந்திருக்கா, இங்கே பார்த்தியா பொக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வதிக்கு கையில் வச்சுட்டு நீ இப்போ வரலன்னு வச்சுக்கோமே, நான் இதை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று கேட்டுட்ருக்கான். இப்போ ஒரு லேடி அவங்க கையில் இருந்த பொக்கையை பிடுங்குறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு பிளாஸ்பேக் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட என்ன உன்னோட பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து உன்னோட ஃபேஸ் ஒத்து போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுமே ஆமாம், என்னோட அம்மா ட்ரங்க் பண்ணி இருந்தப்போ சொன்னாங்க என்னோடய ஃபேஸை பார்க்கவே பிடிக்கலையா, நான் பார்க்க வெஸ்டர்னர் மாதிரி இருக்கேனா, அதனால் அவங்களுக்கு அஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுகிட்டே ஒரு லேடியோட ஃபோட்டோ காமிச்சிட்டு யார் இவங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க என்னோட அப்பாவோட சிஸ்டர், என்னோட ஆன்ட்டி தான், இவங்களுமே என்னோட அம்மாவுக்கு அஃபர் இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ பார்த்தா அந்த லேடி பொக்கே பிடுங்கினாங்க இல்லையா, இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி தான். அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, எந்த மாதிரி இடத்துல இப்படி கத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறா. நீ எவ்வளோ தைரியம் தான் அவளுக்கு வணக்கம் சொல்லிட்டுருக்கா, இவன் நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டுலாம் துரத்தி விட்ருக்கா, இவ என்னை இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா, நீ வணக்கம் சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க நீ என்ன பேசிகிட்டு இருக்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததவே இன்னும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கியா, 20 வருஷம் ஆயிடுச்சு எல்லாமே நடந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விடல, நீயா தான் அந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு போனேன், நீ என்ன மறந்து போயிட்டியா, அதுக்கப்புறம் நீ என்ன அந்த வீட்டை விற்று நான் உனக்கு காசெல்லாம் கொடுப்பேன்னு வேற எதிர்பார்த்துட்ருக்கியா, அப்படி எதுவுமே நடக்காது. நீ என்னோட பிரதரை சீட் பண்ண, உன்னோட கேர்ள்ஸ் 2 பேருமே பார்க்குறதுக்கு வெஸ்டர்ன் மாதிரி இருக்காங்க, என்னோட பிரதர் மாதிரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு கோவமாயிருது. ஏன் பேரண்ட்ஸ் மாதிரியே தான் குழந்தை பிறக்கணும்னு என்ன அவசியம் இருக்கா, ஏன் வேறவங்கள மாதிரி பிறக்காதா, அப்படி பிறந்திருந்துச்சுன்னா நான் அவரை சீட் பண்ணிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க மாற்றி மாற்றி அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு லேடி வராங்க. அவங்களோட நேம் ஃபா. அவங்கள பார்த்துட்டு ஹீரோ ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சத்தம் போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃப்ளார்லாம் வச்சுட்ருக்காங்க. அப்போ வணக்கம்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கோம். ஓ உன்னோட வேலையாகணும்னு சொல்லிட்டு இவங்களை மீட் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி நீ தேவையில்லாமல் பேசாத, ஒழுங்காக பேசிக்கோ, இவங்க ஒரு மினிஸ்டர்ன்றதை மறந்துட்டு நீ பேசாதன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட ஆன்ட்டி நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை பார்த்து கேட்டதும் ஹீரோயினோட ஆன்ட்டி இவங்க எதுக்காக வந்திருப்பாங்க, இவளோட பொண்ணு இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வந்திருப்பா, சரி உன்னோட பொண்ணு எங்கே, அந்த வெஸ்டர்னர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வரல, ஸோ மட்டும்தான் அங்கே வராரு. நம்ம ஹீரோயினோட அம்மா எங்கே என் பொண்ணுன்னு கேட்டதும் அவங்க வரல, என்னதான் ரெஸ்பெக்ட் பண்ண அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் புக்கெல்லாம் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவள் டெம்பிளுக்குள்ளே தான் இருக்கா. அப்போ ஃப்ளங்க் நல்ல வேளை நீ வரல, அங்கே பார்த்தா பெரிய சண்டையே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி இந்த சீட்டரோட பொண்ணு எப்படி இருப்பா, சீட்டராக தான் இருப்பா, டெத் ஆனிவர்சரிக்கு அவன் பொக்கே வைக்காமல் வேறவங்ககிட்ட கொடுத்து விட்ருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு இவங்க வாய மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி அதெல்லாம் எடுத்து கொண்டு அவர் கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு உமன் இருக்கான்னு எனக்கு தெரியும், அவள் உங்கள் ஹோட்டலையுமே நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்கா, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் அவளோட சார்பில் தான் இங்கே பொக்கே வச்சேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு ஒன்றும்
ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா அது ஓகே தான், தேவையில்லாமல் இவளோட பின்னாடி சுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் அவள் கையிலே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் வாங்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்களுக்கு கோவமாயிருது. அதை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு கோவமாயிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அவங்க நான் தான் சொன்னேன் வாங்கிக்கோங்கன்னு, நீங்கள் தானே வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, அவள் வந்து இப்படி தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஏன்னு கேட்டான்னா நீங்கள் அவளுக்கு ரீசன் சொல்லுங்கள், என்னோட ஃபேமிலியே இறந்து போனதுக்கு காரணமே அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. நாம் சோமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பேசாமல் அமைதியாக அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அப்புறம் டெம்பிளில் பார்த்தா அங்கே மாங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அதை பார்த்துட்டு அங்கே ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்பயுமே இதே ஃபுட்டை தான் கொடுத்துட்ருக்கே, என்ன செய்யன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறா. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேவரட் ஃபுட் ஐட்டமே இதுதான். இப்போ ஹீரோயின் இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ வரைக்கும் உன்னோட ஃப்ரெண்டோட எல்லா விஷயங்களையுமே நீ மறக்காமல் ஞாபகம் வச்சுட்ருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோட்ட அவனோட செக்ரட்டரி வந்து உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு வீடு ஆஃபீஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு சரி ஃபேனும் ஃபாவைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபேன் வந்துட்டு அங்கே ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்துட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபா வந்து காலேஜுக்கு வந்து ஸ்டடி பண்ண போயிருக்காங்கன்றதா சொல்கிறான். அப்புறம் ஹீரோட்ட அந்த ஹர்லாண்டை தூக்கி கையில் கொடுக்குறான். அந்த ஹீரோ பார்த்ததுமே அங்கே என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே போனதுக்கப்புறம் பொக்கே போய் வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி நின்று அவன் சாரி கேட்டிருக்கான். இத்தனை நாள் அவங்கள பார்க்க வர முடியல, மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் இப்போ பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவங்க ஆன்ட்டி நம்ம ஹீரோயினோட அந்த ஹர்லாண்டை வந்து தூக்கி போட்டாங்க இல்லையா, அதை கையில் எடுத்து வச்சுட்டு அவன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவன் கையில் கொடுத்ததுமே வாங்கிக்கிறான். பட் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொண்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா போய் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீ எங்கே போயிட்டு வந்துட்டுருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு, எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ அங்கே தான் போயிருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட சிஸ்டர் இப்போ தான் அவள் வீட்டுக்கு வந்திருக்கா, வந்தவொடனே ஏமா ஆரம்பிக்கிறீங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் உங்களுக்கே வந்து தெரியுது இல்லை நான் எங்கே போயிருப்பேன், அப்புறம் ஏன் கேட்டுட்ருக்கீங்க, இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது என்னோட ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ அவங்க அவகிட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் சொன்ன வேலையை பண்ணாதனால எனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிருது. நீங்கள் என்ன வேலை பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க, நான் செக்ஸ் ஒர்க்கராக சொல்கிறீங்களா, அந்த மாதிரி வேலையை நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவம் அங்கேருந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. இவங்க விடுற மாதிரி இல்லை, பின்னாடியே வந்துட்டு நான் சொன்னால் எதையுமே நீ கேட்கவே மாட்டியா, உன்னோட நடந்து தானே சொல்லிட்டு இருக்கேன், ஒர்க்கே பார்க்க வேணாம், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவ ஏன் ஃபக் மாதிரி ஒரு பர்சனை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா பணம் காசு உங்களுக்கு நிறைய கிடைக்கும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்களா, அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாயிருது. நீ ஏன் இப்படி லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, நீ அவனை மறந்தா தானே நீ மூவ் ஆன் ஆகி லைஃப்பில் போக முடியும், நீ அதை ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவள் நான் மறக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் முடியலைன்னு சொல்கிறா. ஓ மறக்கணும்னு ட்ரை பண்ணுறியா, அதனால தான் வருஷம் வருஷம் அந்த டேட் அனிவர்சரிக்கு அங்கே போயிட்டு பொக்கே வச்சுட்டு வந்துட்டுருக்கியா, அப்புறம் எப்படி நீ மறப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்ககிட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னோட அப்பா எப்போ இறந்தாரோ நீ அப்போ இருந்து அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வர ஆரம்பிச்சிட்டேன், நீ என்ன நினச்சிட்டு இருந்த, அவன் உன்னை எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்குருவான்னு தான் நினச்சிட்டு இருந்தியா, ரெயின்போ மாதிரி உன்னை கவனிச்சுக்குருவான்னு நினச்சிட்டு இருந்தியா, அவனை வந்து நீ ஒரு ரெயின்போன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ரெயின்போவை வந்து நீ எப்பயுமே டச் பண்ண முடியாது எவ்வளோ முயற்சி பண்ணாலும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. அவங்களுக்கு கோவமாயிருது. உன்னோட அக்காவுக்கு நீ சொல்லி புரிய வைக்க மாட்டியா, அவள் அறிவில்லாமல் இப்படி பண்ணிட்டுருக்கா, அவன் இறந்து இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ அவன் மறு உருவத்தில் கூட பிறந்திருக்க சான்ஸ் இருக்குது, ஆனால் இன்னும் மூவ் ஆன் ஆகாமல் இவ இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் தலைமுடியெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப கோவப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்குமே கோவம் ஆரம்பிச்சிருது. அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் யார், நான் தானே, என்னை எப்பயுமே என்னால் மன்னிக்க முடியாது, அவன் திரும்ப வந்து என்னை மன்னிக்க போகிறது கிடையாது, நான் வருஷம் வருஷம் போய் அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாலும் எனக்கு என்ன மன்னிப்பாக கிடைக்க போகுது, நான் வந்து அவனை இந்த நிலைமைக்கு காரணம் ஆக்கிட்டு எப்படி என்னால் நிம்மதியாக தூங்க முடியும், என்னால் மறக்கவும் முடியாது அவனன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளாஸ்பேக் நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் ஃபைனலாக அவனுக்கு எழுதின லெட்டரை நான் வந்து இப்போ உன்னை மறந்துட்டேன், இப்போ நம்ம ரொம்ப ஃபேமஸான நான் ஸ்டாராக மாறிட்டேன், எனக்கு ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உன்னோட தேவை எனக்கு கிடையாது, நீ இனிமேல் என்கிட்ட பேச வேணான்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவன் உடம்பு வேற பாவம் சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிருது. அப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவனை ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
போயிருக்காங்க, ஆக்சிடென்ட்டுமே இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த கையில் வச்சிருந்த அந்த கார்லாண்டை கொண்டு போய் குப்பையில் போட போகிறான். பட் போடவும் முடியலை. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப அவங்க அம்மாட்ட சண்டை போட ஆரம்பிச்சுடுறான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா இறந்ததுக்கு பிறகு அவன் தான் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் நான் வந்து அவனுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய டயத்தில் அவனை விட்டு விலகிட்டேன். நான் வந்து எதுக்காக அவனை அப்படி அந்த நிலைமைக்கு ஆளாக்குனேன்? எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த நாள்லேருந்து என்னால் இப்போ வரைக்கும் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை. நான் இதெல்லாம் யாருக்காக பண்ணேன்? உங்கள் மேலே இருந்த லவ்வுக்காக தான். உங்கள் மேலே இருந்த லவ்வுக்காக என்ன லவ் பண்ணிட்டு இருந்த பர்சனை வந்து நான் ஹர்ட் பண்ணிட்டேன். நானுமே அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாத்தையுமே உங்களுக்காக தானே தியாகம் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு அதை பற்றிலாம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இந்த பேச்சை வந்து இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு அவங்க சிஸ்டருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவளோட பின்னாடியே போயிட்டுருக்கா. பார்த்தா அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவங்களுமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ரூமில் போயிட்டு அழுதுட்டியா. அவள் வந்து நம்ம ஹீரோவோட சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ்லாம் என்னை எடுத்து பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து இருந்த எல்லா ஞாபகங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் ஹீரோவை பார்த்தா அந்த கார்லாண்டை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஃபேனை காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப கோவமாக யார்ட்டையோ உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சாங்கை காமிச்சா அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அங்கே ஃபேன் வந்துட்டு அந்த ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரியல் நேமை பதிஞ்சு வச்சுருக்காரு. பாராட்டணுமே ஒன்று, ஏன்னா யாருக்குமே வந்து தைரியம் இருக்காது அதர் உமனோட நேமை வந்து இப்படி ஒரிஜினல் நேமை பதிஞ்சு வைக்கிறதுக்கு. உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தைரியம் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாங்கிட்ட நீ எதுக்கு கொஞ்ச நாளாக வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, ஸோ ஹோட்டல்லே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நீ இப்போ என்ன பார்க்க வந்தியா இல்லாட்டி உன்னோட ஹோட்டலில் பார்க்க வந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி நீ எதுக்காக எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னு சொன்னதும், நான் வந்து ஒன்றும் டாக் கிடையாது, என்னோட பாஸோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், எதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க நீ வந்து மற்ற எல்லாத்தையுமே நல்லபடியாக தான் நடந்துக்குவ, உன்னோட லவ்வரை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவர் எனக்கு இப்போதைக்கு எந்த லவருமே கிடையாது, என்கிட்ட யார் நல்ல விதமாக நடந்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நான் நல்ல விதமாக நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. அவங்க பின்னாடியே போயிட்டு அந்த ஆக்டர் வந்து என்ன உன்ட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாளா, நீ அவளுக்காக கிரேப் வரைக்கும் போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவர் என்ன உனக்கு ஜெலஸாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எதுக்காக உன்னை பார்த்து ஜெலஸாக போகிறேன், அப்படி என்ன உன்ட்ட இருக்கு என்கிட்ட இல்லாததுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் இப்படி 2 பேத்துக்குள்ளே கம்பேர் பண்ணாமல் இருக்கணும், நான் பேசாமல் இங்கேருந்து போயிடலாமேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நீ வந்து போகிறதா இருந்தால் இங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போகணுன்னா என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நீ திரும்ப வாங்கிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் கொடுத்த எதையுமே எப்பயும் திரும்ப வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவர் பின்னாடியே போயிட்டு நான் இப்போவே எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடலான்னு நினச்சேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்பேற்பட்ட பர்சன்னா உன்னோட வந்து தேவைகள் வந்து எங்கே பூர்த்தி ஆகுதோ அங்கே தான் இருப்பேன், நீ கண்டிப்பாக எதையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவர் என்னோட மணி ரெப்புடேஷன் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பொண்ணு என்னை வந்து அன்றைக்கி மீட் பண்ணுறப்ப உண்மையிலே இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க சரி உனக்காக நான் வேண்டிக்கிறேன், அப்படிப்பட்ட பொண்ணு கூட்டி சீக்கிரம் உனக்கு கிடைக்கட்டும்னு சொன்னதும் ஏன் உனக்கு என்ன புரியலையா, அப்படிப்பட்ட பொண்ணு ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவங்களுக்கு அப்படியே டென்ஷனாகி போயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோட்ட அவங்க செக்ரட்டரி வந்துட்டு உங்கள் அப்பா உங்களோட பேசணுமான்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போகிறான். அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன 4 மணி தான் இப்போ ஆகிட்டுருக்கோம், அங்கே அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவர் இப்போ எப்படி அங்கே தாய்லாந்தில் இருக்குது எல்லாமே உனக்கு இப்போ செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோட செக்ரட்டரி தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பானேன்னு சொன்னதும் ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்ககிட்ட நான் போய் எப்படி பேசாமல் இருப்பேன், என்னை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் நீங்கள் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் வந்து நீ அந்த பாப்பா வந்து என்ன பண்ணி வச்ச, மீடியாவில் போட்டு கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு யார் வந்து இன்னசென்ட்டோ அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது, அந்த உண்மையெல்லாம் வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தானே இங்கே வந்திருக்கேன், இன்னசென்ட் அவங்க இல்லைன்னு வந்து தெரிஞ்சிச்சு, நான் கண்டிப்பாக அவங்க அதுக்கு பே பண்ணி ஆகணும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இவனுக்கு வந்து புரிஞ்சுக்குது என்னத்தையோ டாப்பிக்குள்ளே போயிட்டு ஒன்று. உடனே வந்து சரி நீங்கள் அங்கே எப்படி இருக்கீங்க, நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றுறான். நீ இந்த பேச்சை மாற்றாத, நீ இப்போ அடல்ட் ஆகிட்டன்ற தான் நாங்கள் வந்து அனுப்பி வச்சேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மைகள்லாம் கண்டுபிடிக்கட்டுன்னு நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாராச்சும் நீ யாருன்றதை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுகிட்டே ஹீரோவுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் என்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்கிறான்.
அப்புறம் ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே அழகாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு, நீ நாளைக்கு எனக்காக எதுவுமே ரெடி பண்ண வேணாம், நான் நாளைக்கு என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கே குழந்தைங்களுக்கு மாடலிங் வந்து டீச்சிங் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இது அம்மாவுக்கு தெரியுமான்னு கேட்டதும், தயவு செஞ்சு நீ எதையும் சொல்லிடாத, பின்னாடியே வந்துடுவாங்க, நீ இந்த வேலையெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ அவனோட செக்ரட்டரிட்ட, என்னோட சிஸ்டரோட அந்த கிளாஸ்க்கு வந்து லெக்சரிங் கொடுக்க வர போகிற அந்த ஆக்ட்ரஸோட பேர் என்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த செக்ரட்டரி அவங்க வேற யாரும் இல்லை மேதான் சொன்னதும், சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னேன்ல நம்ம அடிக்கடி மீட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறான். அப்புறம் அந்த வேப்பேன் வந்துட்டு அங்கே ஒரு பர்சனை கூப்பிட்டுட்டு, என்ன ஏதாச்சும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஃபோட்டோ கிடச்சிச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி எதுவுமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு சோசியல் மீடியாவில் இல்லைன்னு சொன்னதும், கண்டிப்பாக என்னோட அப்பா பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் டிலீட் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் இந்த போஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட பிரதர் இருக்கிறத காமிக்கிறான். அதை பார்த்துட்டு இது பாங்கோட பிரதர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவை வந்து இப்போ பாங்னு சொல்லிட்டு பேரை இங்கே சொல்லி வச்சுருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதரும் சிஸ்டரும் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்கள நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உங்கள் சிஸ்டர் கூட சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படி உன்னோட மாடலிங் கிளாஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்னதும், எங்களுக்கு ஆக்ட்ரஸ்மே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இன்றைக்கி நான் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு, நீ ஏன் லேட்டாக வரணும், பேசாமல் நம்ம வீட்டிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமேன்னு சொல்கிறான். இல்லை என் கூட சேர்ந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறா. இருக்கட்டும் பரவாயில்ல, அவங்களையுமே கூட்டிகிட்டு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே பாப்பா காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்து இப்போ க்ளீன் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு, அவன் ட்ரக்கு எதுவுமே யூஸ் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் அவன் அந்த போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நான் எப்படியாச்சும் அந்த மேவை மீட் பண்ணி ஆகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு அவங்க வந்ததுமே, ப்ளீஸ் நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, பணம் வேணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்க, ஆல்ரெடி கொடுத்த பணத்தெல்லாம் நீ என்ன பண்ண அன்னைக்கு அப்படிங்க, அது இதுன்னு போயிட்டு தொலைச்சிட்டியா அப்படின்னு சொன்னதும், தேவையில்லாமல் நீ இப்படி கத்தி பேசாத, என்னோட பொண்ணுங்க கேட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கேட்டால் கேட்கட்டும், அவங்களுக்கு தெரியாமல் என்ன ஆக போகுது, நீ தேவையில்லாமல் வேலை பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி வேலை பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு காசு கேட்டு தொல்லை பண்ணுவாங்கல்ல, அப்புறம் நீ காசு கொடுக்கலன்னா உன்னோட பொண்ணோட பின்னாடி தானே சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் கொடுக்கலன்னா என்ன வந்து தொல்லை பண்ணுறதுக்கா, நான் தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன்னு, நீ இதுக்கு மேலே உனக்கு எந்த காசும் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டுட்டு, ப்ளீஸ் நீ அப்படிலாம் சொல்லாத, நான் அந்த 2 மில்லியனை எப்படி கொடுக்க போகிறேனோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 2 மில்லியனா, நீ 2 டைம் வந்து அவங்ககிட்ட காசு பண்ணி வச்சுருக்க, இப்போ 5 மில்லியன் கொடுக்கணும்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிருது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. உடனே இந்த லேடி வந்துட்டு, இப்போ நம்ம பாப் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சுக்கிருச்சு நீ வந்து அந்த ட்ரக்கேஸில் வந்து அவரை வந்து மாட்டி விடலைன்னு, ஸோ நீ வந்து அவரை மீட் பண்ணு, அவர் வந்து உனக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணுவார், அவர் வந்து சொல்கிற வேலையை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி அங்கே ஃபாப்ட்ட கால் பண்ணிட்டு, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சுட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம வேலை ஈஸியாயிருன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவம் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோட சிஸ்டருக்கு தான் கால் பண்ணுறா. எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ என்னோட பிரதர் கூட சேர்ந்து நான் இருந்துகிட்ருக்கேன், எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ப்ளீஸ் அங்கேவே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதும், சரி நான் என் கார்லேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி வந்துட்டு வர்றான். அவனை பார்த்ததுமே நீ ஆல்ரெடி அந்த ஹோட்டலில் இருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி எங்கள் பாஸ் வந்துட்டு உங்களை வந்து இங்கே உள்ளே வந்து வெயிட் பண்ண சொன்னாருன்னு சொன்னதும், யார் உங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேங்களையும் பார்த்துட்டு பார்த்தா வந்து நம்ம ஹீரோங்க மறைஞ்சிக்கிறான். நீங்கள் உள்ளே வந்து வெயிட் பண்ணலான்னு சொன்னதும் எவ்வளோமே உள்ளே போகிறா. போயிட்டு அவள் சுற்றி பார்த்துட்ருக்கா. 2 பேருமே இடிக்க போகிற மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ அங்கே செக்ரட்டரி வந்துட்டு அங்கே வந்துட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வெளியே போயிடுறா. அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது அவளுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பிரதருமே இருக்கான். டாக்டர் உங்களை எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அவருமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்து, ஃபஸ்ட் டைம் என்னோடய பிரதர் வந்து ஒருத்தவங்களை ஞாபகம் வச்சுருக்காரு மறக்காமன்னு சொல்லிட்டு, சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் எப்பயுமே பணக்கார பசங்களோட பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பா, இவன் பணக்காரன்ற வாசனை இவனையுமே ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக தான் பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட செக்ரட்டரி வந்து, மிஸ்டர் பாங் வந்து உங்களை கூப்பிட்றான்னு சொன்னதும், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவள் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கேட்டுட்டு உங்கள் பிரதர் ஏதாச்சும் ஹோட்டல் வச்சுருக்காரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவனுமே, ஆமாம் என்னோட பிரதர் இங்கே ஹோட்டல் வச்சுருக்காரு, அவர் இப்போ தான் இங்கே வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி யாரையுமே அவர் இங்கே தெரிஞ்சது இல்லை, மீட் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டா இல்லையா, சரி உங்கள் பிரதரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஃபுல் நேமை சொல்ல வரான். அதுக்குள்ளே அங்கே நம்ம ஹீரோ மேலேருந்து கூப்பிட்றான். அவனுக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி போயிடுறா.
அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட பிரதரை கூப்பிட்டு சரி எப்படி ஃபாக்கு வந்து அங்கே மேய தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க யூனிவர்சிட்டியை தான் அவளுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க டீச் பண்ணுறதுக்கு, அது மூலமாக தெரியும்னு சொன்னதும் சரி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் கொஞ்சம் நேரத்துக்கு பேசாமல் இருக்கான். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான கொஸ்டினை கேட்டேன், நான் பதில் சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறியேன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது அண்ணா, ஆனால் உங்களுக்கு எதுக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறான். சரி நீ சொல்லுன்னு சொன்னதும் என்னை ஃபாதா மீட் பண்ண வச்சான்னு சொல்கிறான். ஃபாதா மீட் பண்ண வச்சாலா அப்படின்னா இதை ஆக்சிடெண்ட்டாக இல்லை பக்கா பிளான் பண்ணி மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவங்கிட்ட நீங்கள் திரும்ப வந்து யூஎஸ்க்கு வந்து போகிறதுக்கு பற்றி என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை கண்டிப்பாக அவள் போக மாட்டான், நானும் போக மாட்டேன், அவள் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, அழுவா போக சொன்னான், அவளுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் இங்கே இருக்க பீப்புள் அப்புறம் உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தான் சொன்னதும் சரி நீங்கள் 2 பேருமே என் கூட சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க பிரதர்கிட்ட சரி நீங்கள் எப்போ வரைக்கும் இங்கே இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னோட வேலை வந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே டீச் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் திரும்ப திரும்ப அங்கே மாடியே தான் அவள் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே அவளை பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்து அவள் கால் ஸ்லிப் ஆகிடுது, பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னோட பிரதர் மாதிரி இங்கே பார்த்தான்னு வச்சுக்கோமே என்னை கிண்டல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே அவங்க பிரதர் வந்து அழான். நீ வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன்னு நினைக்கிறேன், போய் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லா கேர்ள்ஸுமே அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் இப்போ நான் வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணணும், எங்கே போகணும்னு சொன்னதும் நீங்கள் அந்த சைடில் போங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுமே உள்ளே வரா. ஆனால் வந்துட்டு யாரையோ தேடுற மாதிரி தான் வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ மேலே இருந்துட்டு என்ன உங்களுக்கு ஃபாவை தெரியும்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருப்பீங்களா, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா, இந்த வீட்டோட ஓனர்கிட்ட கேட்கணுன்ற அறிவெல்லாம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னோட ஒர்க்கை நீ மாற்றிட்டு இருக்கியே, இப்போ வந்து டீச்சராக இங்கே இருக்க, நான் ஹோட்டலில் பார்க்கும்போது உன்னோட ப்ராடக்ட்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நீ என்ன இன்னும் போலீஸை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். போலீஸை நான் எதுக்கு கூப்பிடணும்னு சொன்னதும் நான் வந்து அன்றைக்கி உன்னை கிஸ் பண்ணேன், ஹரஸ் பண்ணேன், நீ வந்து என்னை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறதா சொன்னியே, நீ எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டாவ நீ என்ன நினச்சிட்ருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்போ அவன் ஒன்றுமே பண்ண முடியாத ஆளுங்க எல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ எதுக்காக பண்ணாமல் இருக்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாதா, நீ அப்படி பண்ணேன்னா அந்த ஹோட்டலில் நீ எதுக்காக போன, யார் கூட சேர்ந்து இருந்தன்ற எல்லா நியூஸுமே வந்துடும், அதுக்கப்புறம் உன்னோட பேருமே அந்த நியூஸில் அடிபடும் தானே பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் இதை பற்றி நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டாவே நீ என்ன என்கிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கியா, என்னோட பிரதர்கிட்ட வந்து நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் என்னதுன்னு சொன்னதும் நான் அன்றைக்கி உனக்கு கிஸ் கொடுத்தேன்ல அதை பற்றி தான் சொல்கிறான். நீ என்ன எப்போ பார்த்தாலும் இதவே பேசிகிட்டு இருக்க, கிஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு, நீ என்ன வந்து சின்ன பையனா இல்லாட்டி வயசான கிழவனா, இப்போ கிஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இதவே பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு டாய் கிடைச்ச மாதிரி அதை வச்சு நீ வந்து உன்னோட கேம் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கியே, நான் வந்து அந்த கிஸ் நீ கொடுத்தன்றதே மறந்து போயிட்டேன், எனக்கு அதை பற்றி ஒரு விஷயம் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறா. அதை அப்போ ஹீரோ கேட்டுட்டு நானுமே உன்ன மாதிரி லேடியை வந்து மறந்து போகணுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு பர்சனுக்கு கிஸ் கொடுத்துட்டு அதை கூட ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க லேடின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் எதுக்கு இதெல்லாம் நான் போய் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும், எனக்கு பிடிச்ச பர்சன் வந்து கிஸ் பண்ணால் அதை ஞாபகம் வச்சுருக்கணும், ஒன்ன மாதிரி பர்சனை போய் நான் எதுக்காக ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு எப்பயுமே பாஸ்ட்டை நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, பாஸ்ட்டை மறந்துட்டு ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொன்னது நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ ஹீரோ சரி அந்த நைட்டை பற்றி நீ என்ன பேசணும்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம 2 பேத்துக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஏன் என்னோட ஃபேஸை பார்த்தா உனக்கு எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி தோணுதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படிலாம் கிடையாது, ஆனால் நீ அன்னைக்கு வந்து என்ன லிட்டில் வந்து மெயின் சொல்லிட்டு கூப்பிட்டேயே, அதனால தான் கேட்டுட்ருக்கேன், இந்த நேம் வந்து உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதும் இதெல்லாம் சும்மா சாதாரணமானது தான், அதுக்கு மேலே நான் ஒன்றும் அப்படி உன்னை கூப்பிட கிடையாது, நீ அன்னைக்கு நல்லா ட்ரங்க் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறான். நான் ட்ரங்க் பண்ணியிருந்தேன் என்னமோ உண்மைதான், ஆனால் இந்த நேமை வச்சு தான் கூப்பிட்டேன், இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ நான் அப்படிலாம் ஒன்றும் கூப்பிடல, நீ எனக்கு நல்லா ட்ரங்க் பண்ணிவிட்டு நைட் போல் வந்துட்டு ரெயின்போ பார்க்க வரேன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோட பிரதரை பார்த்தா வாட்செல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கான மீன் அதை அவங்க சிஸ்டர் நோட் பண்ணிவிட்டு என்ன அவங்க மேலே என்ன உனக்கு க்ரஷ் வந்துருச்சா, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறப்ப அவங்க மேலே க்ரஷ் வரதுல என்ன தப்பு இருக்குது, சரி நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் ஹீரோயின் அவங்கிட்ட நீ வந்து சாங்ட்டை எதுக்காக சொன்னேன், நான் ஏதோ உன்ட்ட கடன் வாங்கி வச்சிருக்கதா சொன்னியாமே, நான் என்ன உன்ட்ட வாங்கி வச்சிருக்கேன், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோ வந்து டாப்பிக்கே மாத்துறான். இங்கே டீச்சராக வந்திருந்தேன்னா அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தேவையில்லாமல் வந்து டாப்பிக்கே மாற்றாதீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னதும் நீ வந்து அன்னைக்கு ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ஒன்று இங்கே இருக்க மெயினுக்கு எதுவுமே தேவை கிடையாதுன்னு சொல்கிறான். நீங்கள் திரும்ப டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாதீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னதும் என்னோட லிட்டில் பிரதர்கிட்ட வந்து நீ ஒழுங்காக தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ
பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துடுறான். ஹீரோயின்ட்ட என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோ வந்து அவங்களுக்கு வந்து பாதை மறந்து போச்சு. ஏன்னா நம்ம வீடு இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, நான் இப்போ அவங்களுக்கு வழி தான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் அவங்க எதையும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட அன்றைக்கி உங்களை லிட்டில் மீன் நான் கூப்பிட்டேன் இல்லையா, அந்த நேமை வந்து ஒருத்தவங்க தான் சொன்னாங்க என்கிட்டன்னு சொன்னதும் ஹீரோயின் வந்துட்டு அது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் அதை நம்மளோட நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.